Hi, good morning to everyone. இந்த வாரத்துல நம்மளுடைய Facebook pagesல என்னென்ன ஸ்டாக் கொடுத்தோம். ஒன்னு பந்தன் பேங்க் and then next of all STL Sterlite Technologies, next வந்து IGPL long build up. இந்த ஸ்டாக் ரொம்ப நாளாவே அரைச்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜூபிலன் ஃபுட். இந்த நாலு ஸ்டாக் உடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன ஏதுன்றது பார்த்துருவோம். ஓகே, பந்தன் பேங்க் உடைய ஒரு பேலன்ஸ் ஷீட் என்ன ஏதுன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் கேப் வந்து ஒரு 33,547 கோடி அண்ட் தென் புக் வேல்யூ 122 ரூபாய், ROE ROCE ரிட்டர்ன் ஆன் 1 இயர் வந்து -8.98% தான் இருக்கு. ஓகே, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய்க்கு இருக்கிறது இது ஒரு நல்ல ஒரு குட் சைன் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, அப்ப ஏன் இந்த பிரைஸ் வந்து ஏறவே மாட்டேங்குது, என்னதான் நடக்குது, இந்த பேலன்ஸ் ஷீட்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு கம்பேரிசன் பண்ணி பாத்தீங்கன்னா, இவங்களா கூட பர்ஸ்க்கு உண்டான நிறுவனங்கள் இதுல வந்து IDBI கொடுத்திருப்போம். IDBI வந்து நம்ம 67 சொன்னோம், 91 rupees நல்ல முன்னேற்றத்துக்கூட போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் கரெக்டா பண்றாங்களா? கிட்டத்தட்ட 2015ல 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் எடுத்த நிறுவனம் 275 கோடி 1112 கோடிட்டு கன்சிஸ்டா ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வந்திருக்கு அண்ட் தென் மறுபடியும் க்ரோ ஆயிட்டு இருக்கு. அப்ப ஏன் இந்த பிரைஸ் ஏற மாட்டேங்குது? இதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். FISDAS எப்பவுமே ஒரு பிரைஸ ஒரு ஸ்டாக் அவங்க பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஒண்ணு அதை வந்து அடிமட்ட விலையில வாங்கி ஹையர் பிரைஸ்ல செல் பண்ணுவாங்க. இன்வெஸ்டர்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கும். அதாவது ப்ரொமோட்டர்ஸ் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க, FIS எத்தனை சதவீதம் வைத்திருக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த இன்வெஸ்டர்ஸ். 2021ல 39%, 40% ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்கு. அது கன்சிஸ்டா 2023 வரை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் FIS கிட்ட 34% இருந்தது. அதே அந்த 34%க்கு ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்க DIS வந்து வெறும் 1% தான் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு 14%, 15% ஏத்தி அந்த ஸ்டேக்ஸை வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஓகே, இங்க வந்து 23% பப்ளிக் கிட்ட இருந்தது, இங்க 10% தான் பப்ளிக் கிட்ட இருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா, பப்ளிக் வந்து ஹையர் பிரைஸ்ல வாங்கிட்டாங்க. அந்த ஹையர் பிரைஸ்ல இருந்து அடிச்சு கீழே இறக்கும் போது பப்ளிக் வந்து அந்த ஹோல்ட் பண்றதுக்கு உண்டான எபிலிட்டி இல்லாம செல் பண்ணுவாங்க. அந்த செல்லிங் எல்லாம் DIS வந்து இங்க அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு ப்ரொமோட்டர் கிட்டயும் இருக்கு, FIS கிட்டயும் இருக்கு, DIS கிட்டயும் இருக்கு. அப்போ பப்ளிக்ஸ் கிட்ட இருந்ததுதான் நெகட்டிவ் ஆகுது. அப்ப என்ன பண்றாங்க, இந்த ஸ்டாக் வேணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அந்த ஸ்டாக்கை அடிச்சு கீழே இறக்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டாக்கோடைய லெவல்ஸ் என்ன, நம்ம ஏற்கனவே ஒரு சார்ட்லாம் போட்டு அனுப்பிச்சிருப்போம் நம்ம குரூப்ல. இந்த லெவலுக்கு மேல போச்சுன்னா பை பண்ணலான்ட்டு. அப்போ கிளீனா பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு பாட்டம் அவுட் ரீஜனுக்கு தான் வந்திருக்கு. அப்போ IPOல போயிட்டு 467 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு எல்லாம் செம லாசஸ் தான். ஓகே, இப்ப வாங்க போறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனான்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இது ஒரு பாட்டம் அவுட் அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். இந்த சப்போர்ட்ல பை பண்றவங்க தாராளமா பை பண்ணலாம். நெக்ஸ்ட் லெவலா இதுக்கு சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 152 ரூபாய், 160 ரூபாய் அந்த ரேஞ்ச் கிடைச்சதுன்னா இது வந்து ஒரு எக்ஸாக்ட் ரொம்பவும் சீப்பர் பிரைஸ்ல கிடைச்ச ஒரு இடமா இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்லோவா அக்குமுலேட் பண்றதுக்கு உண்டான ஜோனா இருக்கும். இப்போ ஒரு மைனர் ட்ரெண்ட் வந்து இதுதான் மைனர் ட்ரெண்ட். இந்த மைனர் ட்ரெண்ட் வந்து பிரேக் வருமா? இந்த பிரேக் வந்து எந்த ரேஞ்சுக்கு மேல வந்தா நம்ம வந்து பியூர்லி ஸ்விங்குக்கு எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ விழுந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இங்க இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து டுவர்ட்ஸ் ஒரு 250 ருபீஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 250 உடைச்சு ஒரு 300க்குலாம் போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் ஒரு 260 270க்குலாம் வந்துட்டு டுவர்ட்ஸ் மார்க்கெட் மேல திரும்பிச்சுன்னா ப்ரீவியஸ் ஐயான ஒரு 400க்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ இந்த ஜோன்ல நம்ம ஒரு லாங் பொசிஷன் போலாமா? எக்ஸாக்டா சொல்றேன், இது வந்து இன்வெஸ்டர் டிப், நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்விங் ட்ரேடுக்கும் இன்வெஸ்டருடைய டிப்புக்கும் என்ன வித்தியாசம்? நான் இங்க ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க போறேன். நான் இங்க வந்து கொஞ்சம் முதல் பகுதியை பை பண்ணிக்க போறேன், எனக்கு இரண்டாம் பகுதியா இங்க வந்தா நான் வாங்குறேன் அப்படின்னுட்டு இருக்கிறவங்க தாராளமா இந்த ஸ்டாக்கை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றது தான் சொல்லலாம். ஓகே, இந்த ரேஞ்சில் விழுந்துருச்சு. நம்ம சொன்ன இடத்துல வந்து சின்னதா ஒரு 200 ரூபாய்க்கு சொன்னோம், ஒரு 208 ரூபாய்க்கு ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறவங்க அட்டெம்ப்ட் எடுங்க. இந்த ரேஞ்ச் ஒரு காலம் போகும், அதாவது 246 ஒரு காலம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு லாங் பொசிஷன் இங்க இருந்து நம்ம மூவ் பண்றோம், ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் ஒரு டார்கெட் அப்படின்னு கார்னர் பண்றோம்னா
ஒரு 24% ஸ்விங்குக்கு ஒரு 3.5% ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மூவ் பண்றவங்க இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னோம், ஐஜிபிஎல் பெட்ரோகெமிக்கல்ஸ்ல இது ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக் அப்படின்றது தான் சொல்லலாம். இந்த ஸ்டாக் வந்து இந்த சைட்வேஸ்லயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? இந்த ஒரு பாக்ஸ், இது வந்து கிளீனா சொல்ல போனோம்னா ஒரு பாக்ஸ் பேட்டர்ன்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கு, ஒரு கன்சால்டேஷன்ல தான். இந்த கன்சால்டேஷன்ல ஒரு டயகனல் சப்போர்ட் வந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகுறாங்க. இது வந்து எப்படி சொல்றது, ஒரு சேனல் பேட்டர்ன்ல ஃபாலோ ஆயிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? இந்த சேனல் பேட்டர்ன்ல ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கு. இந்த கேப் ஃபில் பண்றதுக்கோசரம் மார்க்கெட் மேல வந்திருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகணும் பார்த்தோம்னா, ஒரு பிரேக் வரும் அப்படின்றது எதிர்பார்க்கிறேன். இங்க இருந்து உடைச்சு இப்படி பிரேக் அவுட் ஆயிட்டு ஒரு ரீடெஸ்ட் வந்ததுன்னா டார்கெட் 1 ஒரு 530 ரூபாய்க்கு மூவ் ஆகும், டார்கெட் 2 ஒரு 609 ரூபாய்க்கு மூவ் ஆகும். அப்ப நம்ம ஒரு லாங் பொசிஷன் போறவங்க தாராளமா இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்லுவேன். பிரேக் வந்ததுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க, பிரேக் வர்றதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அப்போ ஒரு பிரேக் வருது, நம்ம பிரேக் அவுட் ஆயிட்டு என்ட்ரி எடுக்கிறோம்னா யூ ஷுட் கான்சென்ட்ரேட். ஒரு 22% டார்கெட் இருக்கு, ஒரு ஸ்டாப் லாஸ் 3%. பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வரணும். அரௌண்ட் ஒரு 496 ஒரு 500க்கு மேல ட்ரேட் ஆச்சுன்னா ஸ்ட்ராங்கா ஒரு வீக்லி கேண்டல்ல பிரேக் அவுட் வந்ததுன்னா யூ கேன் கான்சென்ட்ரேட். இது வந்து ஒரு ஸ்விங் ரேலிக்கு எடுங்க. பட் அந்த 600க்குலாம் இந்த ரேஞ்சை உடைச்சாவே, 530 உடைச்சாவே நீங்க வந்து அப்படியே ஸ்விங்ன்றத எடுத்துட்டு பொசிஷன் வைஸ்ல கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஏன்னா இது பெரிய ஒரு கன்சால்டேஷன், மேல இருந்து மார்க்கெட் கீழே இறங்கி வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆயிட்டு கன்சால்டேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பெட்ரோகெமிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு என்ன சொல்றது, மந்த நிலையில தான் சுத்திக்கிட்டு இருக்கு, மூவ் ஆகும் அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டாக் சொல்லியிருக்கோம், எஸ் ஜூபிலண்ட். ஜூபிலண்ட் வந்து நல்ல கோரன்ல இருந்து ஏறினதுக்கு உண்டான கரெக்ஷன் வந்துடுச்சுங்க. இது வந்து எக்ஸாக்ட் ஃபார் இன்வெஸ்டர் டிப் அப்படின்றது தான் சொல்லுவேன். கொரோனால 227 ரூபாயில இருந்து மார்க்கெட் 932 ரூபாய், இதுல வந்து ஸ்பிளிட் ஆகி தான் இந்த இடத்துல பிரைஸ் வந்து கீழே இறங்குச்சு. அப்ப நம்ம ஒரு ஃபெப் லெவல்ல ஒரு ஸ்விங் லோ டு ஒரு ஸ்விங் ஐ அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு 0.7, அதாவது அண்டர் வேல்யூக்கு வந்துட்டு மீண்டும் 0.6க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு நிக்கு. இந்த இடத்துல ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கலாம். நம்மளுடைய ஃபெப்போடைய சப்போர்ட் இருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டும் இருக்கு. அப்போ ஒரு 469 ரூபாய் அப்படின்றத ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. டார்கெட்டா வந்து மார்க்கெட் ப்ரீவியஸ் மூவ் கொடுத்ததுன்னா இவ்வளவு தூரம் போகும். அப்போ ஒரு லாங் பொசிஷன் இந்த இடத்துலயும் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஒரு சின்னதா ஒரு 4% ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஒரு 30-32% பொசிஷன் வைஸ்ல ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் குட். ஏறதுக்கு உண்டான கரெக்ஷன் வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியா அமையறதுக்கு உண்டான இடம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ். ஓகே, ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் இது வந்து என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, மார்க்கெட் வந்து கிளீனா என்ன சொல்றது, ஒரு 14 ரூபாயில இருந்து மல்டி பேச்சர் ஆயிருக்கு, 412 ரூபாய் போயிட்டு ஒரு கரெக்ஷன் வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. மேல இருந்து கீழே வந்து விழுந்தா மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக், மறுபடியும் ஒரு சைட்வேஸ். இந்த ஜோன்ல வந்து லாங் பில்டப் நடக்குது. ஒரு ஒரு பெரிய பொட்டன்ஷியலான ஒரு மூவ்க்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஸ்டாக்ல. இது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் அந்த அளவுக்கு பெரிய பிரமாதமா தெரியல. பட் வந்து இந்த டெலி செக்டார்ல இருக்கிறவங்க, இந்த கேபிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்றவங்க, இண்டஸ் டவர் கூட சொல்லியிருப்போம், அதையும் பார்ப்போம். ஏன் இவங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குன்னா, இந்த 5G ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 5Gக்கு உண்டான கம்யூனிகேஷன், ஏஐக்கு உண்டான ஸ்பீட் ப்ராசஸ்க்கு போறதுக்கோசரம் இந்த ஒயர்ஸ், இந்த கேபிள்ஸ்க்குலாம் ஒரு டிமாண்ட் இருக்கும் இந்த ஜோன்ல அப்படின்றது கிளியரா நம்மளுக்கு புரியுது. அதனால இந்த ஸ்டாக் வந்து ஒரு மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் 131 ரூபாய் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட்டும் வருது அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். கிளீனா இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிருக்கு, மேல உடைச்சதுக்கு உண்டான ரிட்ரேஸ்மெண்ட் தான். யாருன்னா ஒரு என்ட்ரி போனோம் அப்படின்ட்டு நான் ரிஸ்க் எடுக்கிறவன் ரஸ்க் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுறாங்க. சார் நான் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் ரஸ்க் சாப்பிடுவேன் அப்படின்றவங்க ஒரு 140 ரூபாய் இல்ல இன்னமும் இவ்வளவு தூரம் கூட வைக்கலாம், 141 ரூபாய் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு என்ட்ரி போயிட்டு ஒரு டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. டார்கெட் வந்து ப்ரீவியஸ் லெவலா ஒரு 177க்கு மூவ் ஆகும். அப்போ ஒரு லாங் பொசிஷன் சரி
நம்ம வந்து என்ட்ரியே இங்கே தான் போக போகிறோம். இன்னைக்கு இருக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு 2.5% என்ட்ரியை வச்சுக்கிட்டு டார்கெட் எனக்கு ஒரு 22% இருக்கு அப்படின்ட்டு மூவ் பண்றவங்க மூவ் பண்ணலாம். தாராளமாக இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டஸ் டவர். ஓகே, இண்டஸ் டவர் நம்ம ஒரு பைக்கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்போம். எதனால கொடுத்துருக்குறோம், ஏன் கொடுத்துருக்குறோம்னா, இந்த ஜோன் பார்த்தவங்க உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நல்லாவே புரியும் இது என்ன ஜோன்ன்றது. நல்ல ஒரு கிளியரான ஒரு கன்சல்டேஷன் பிரேக் அவுட், அதாவது நல்ல ஒரு லாங் கன்சல்டேஷன், ரொம்பவும் ஒரு டவுன்ஃபால்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு பிரேக் வரட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். கிளீனா பிரேக் அவுட் ஆயிட்டு இங்க ரீடெஸ்ட் வந்தது. இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட், மறுபடியும் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு தெரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துலயும் ஒரு சின்னதா ஒரு கன்சல்டேஷன், இந்த கன்சல்டேஷன் பிரேக் வந்திருக்கு. ஓகே, இது நம்ம வேற விதமா எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ்க்கு போகக்கூடிய ஜோன்ல இருக்கா, ஒரு நல்ல குட் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேர் வேல்யூ அப்படின்வாங்க. அது அந்த ஃபேர் வேல்யூ கேப், அது வந்து லிக்விடிட்டி கான்செப்ட்ல வரும். நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. கேப் ஃபில்லிங் ஏரியா அப்படின்வாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியா இருந்திருக்கு, தெரியுதுங்களா? கிளீனா உங்களுக்கு இந்த இடம், எஸ், இந்த இடத்துல வந்து ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியா. அப்ப இந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவை உடைச்சிருக்கா? தெரியுதுங்களா? அப்போ இந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவுக்கு என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் இங்க செல்லானது கிளீனா இங்க வந்து சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு நல்ல ஒரு வால்யூமான கேண்டலா இது. அந்த இடத்துல வால்யூம் பாப்பப் ஆயிருக்கா? இந்த ஜோன்ல டெக்னிக்கல்ஸ் அனலைசிஸ் பியூட்டி இப்படிதான். அதாவது கிளீனா உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா யூ கேன் சர்வை இன் திஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வால்யூமும் ரைஸ் ஆகுது. அப்போ இந்த கேண்டலும் நல்ல ஒரு கேப் அப்ல வருது. அப்போ ஒரு வீக்லி கேண்டல் எப்படி வைக்கிறாங்க? வீக்லி வந்து நல்ல ஒரு புல்லிஷ்க்கு உண்டான கேண்டல் வைக்கிறாங்க. அப்போ இந்த வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஸ்டாக் இந்த ரேஞ்சுக்கு மேல ஓபன் வருமா? பிரேக் அவுட் ஆயிட்டு ஒரு ரீடெஸ்ட் வந்ததுன்னா இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகும். அதாவது இந்த இடத்துல ஒரு 321 ரூபாய்க்கு மூவ் ஆகும். அதாவது இந்த ஜோனை உடைக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இடம் வந்து நல்ல ஒரு பேரிஷ் கேண்டல் இருக்கு இல்லையா? இந்த பேரிஷ் கேண்டல் வந்து மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரும். நான் இயர்லி ட்ரேடு தான் போயிருக்கேன். நான் போனது இயர்லி ட்ரேடு தான் போயிருக்கேன். எனக்கு இது உடைக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. இந்த இடத்துல இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்ததுன்னா இட்ஸ் குட் ஃபார் திஸ் ஸ்விங். புதுசா யாருன்னா ட்ரேடுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ரேஞ்சுக்கு மேல ஒரு 245 ரூபாய்க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்ததுன்னா ஒரு 31% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஒரு பிரேக் வரல, நான் பிரேக் வர்றதுக்கு இயர்லியா தான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இந்த இடத்துலயும் ஒரு ரெசிஸ்டன்ஸும் பாஸ் ஆகுது. புரியுதுங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸையும் பாஸ் ஆகுது. அப்போ இன்கேஸ் இந்த ஸ்டாக் வந்து இப்ப இந்த இடத்துல எடுத்தவங்களுக்கு என்னாச்சு, ஃபெயில்ட் ஆகி மறுபடியும் கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு 190 ரூபாய் ஒரு கடை இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இங்க இருந்து என்ன நடக்கும்? மீண்டும் வந்து ஒரு 17% 20% இறக்கத்தை கொடுக்கும். அப்படி அந்த இறக்கத்தை கொடுத்ததுன்னா இந்த இடத்துல ஒரு அக்குமுலேஷனை பண்ணிக்கலாம். நான் இங்க ஒரு 100 குவான்டிட்டி வாங்கிட்டேன். என்னது, இந்த இடத்துல ஒரு 100 குவான்டிட்டி வாங்கிட்டேன். மீண்டும் எனக்கு வந்து ஒரு 194 ரூபாய்க்கு வந்ததுன்னா அங்கேயும் ஒரு 100 குவான்டிட்டி வாங்குவேன் அப்படின்ற கான்செப்ட்ல நான் பை பண்ணியிருக்கேன். இல்ல நான் ஃப்ரெஷ்ஷா பை பண்ண போறேன் சார், இதை வந்து உங்களுடைய கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு பை எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறீங்கன்னா யூ கேன் பை அரௌண்ட் 250க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ல ஒரு வீக்லி கேண்டல் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் பை பண்ணுங்க அப்படின்றத தான் நம்ம சொல்ல முடியும். டார்கெட் வந்து ஒரு 319 ரூபாய்க்கு இருக்கு. இல்லைன்னா என்ன ஆகும்? ஸ்லோவா இங்க வந்து அக்குமுலேட் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து அக்குமுலேஷன்ல போடுங்க. இந்த ஸ்டாக் வந்து ஒரு 250க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது, பெரிய ரிட்டர்ன்ஸ் காத்து கொண்டு இருக்குது அப்படின்றத சொல்லலாம். எப்பவுமே மார்க்கெட்ல லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. அப்பதான் அது வந்து கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஓகே, பிரைஸ் ஆக்ஷன்லாம் ப்ராப்பரா நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள்
அப்கமிங் செஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் கிளாஸஸ் வியா கூகுள் மீட் மட்டும் தான். நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். கிளாஸஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் பண்றவங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணி விடுறேன். ஒரு 8 செஷன் நீங்க வந்து கிளாஸஸை ஆன்லைன்ல அட்டன் பண்ணி தான் ஆக வேண்டும். நிறைய பேர் வந்து கிளாஸஸை மிஸ் பண்ணிட்டா நான் என்ன சார் பண்றது அப்படின்றீங்க. சரி, அந்த கொஷினை வந்து என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. மிஸ் பண்றது உங்களுடைய தப்பு, அது என்னுடைய தப்பு கிடையாது. ஓகே, ஃபீஸஸ் இதுக்கு உண்டான ஃபீஸஸ் வந்து 3000 ரூபி. என்னுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் இதுதான். என்னுடைய விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடியான ஜிபே மற்றும் வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான். உங்களுடைய குவரிஸ் எதுவாக இருந்தாலும் டெக்ஸ்ட் பண்ணுங்க. கிளாஸஸ்க்கு உண்டான டீடைல்ஸ் என்ன ஏதுன்னு சென்ட் பண்றேன். பேமெண்ட்டை போட்ட நண்பர்கள் ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஜிதா.